கார்ட் டியூட்டியோடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ கிளவுட் செக்யூரிட்டி டொமைன் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டே வருது. அண்ட் அதுல நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனேபிள் பண்ணிட்டு வராங்க. ஈவன் அஸ் அ கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே செக்யூரிட்டி சைடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் வந்து நமக்குமே வந்து டாஸ்காக அசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அமேசானுடைய AWS கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்ட் டியூட்டி அந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய பர்பஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் எ டூல் டு இன்டெலிஜென்ட்லி டிடெக்ட் த்ரெட் அண்ட் அந்த த்ரெட்டை வந்து நம்ம எப்படி செக்யூரிட்டி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த அமேசான் கார்ட் டியூட்டி டூல் வழியாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய விதமான த்ரெட் வந்து நம்மளுடைய AWS அக்கௌண்ட்ல வந்து வரலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அமேசானுடைய கார்ட் டியூட்டியில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து மோர் ஃப்ரம் த ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்ட் டியூட்டி அண்ட் நிறைய சரௌண்டிங் டூல்ஸ் இருக்குது லைக் டிடெக்டிவ் அண்ட் ஈவன் மேசி. இந்த டூல்ஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டுக்கு இன்ஸ்பெக்டரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ செக்யூரிட்டி ஹப் அண்ட் மேசி, டிடெக்டிவ், கார்ட் டியூட்டி, இன்ஸ்பெக்டர், இந்த 5 டூல் வந்து பார்த்தீங்கன்னா தே ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஏன்னா வந்து இந்த கார்ட் டியூட்டி, இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்னரபிலிட்டிஸ் த்ரெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு பாப்புலரான டூல். அண்ட் இது மூலயமா தான் நம்ம இஷ்யூஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் லேப் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அண்ட் என்ன மாதிரியான குரூப்பிங்கில் வந்து த்ரெட்ஸ்லாம் டிடெக்ட் ஆகுது அண்ட் அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படிலாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிக்கல் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் ஓவர் வியூ. ஸோ அமேசானுடைய கார்ட் டியூட்டி வந்து இட்ஸ் த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் பேக் எண்டில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு, கண்டினியூஸாக அதை அசஸ் பண்ணுறதுக்கு அமேசான் டீம் வந்து அனாமலி டிடெக்ஷன், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து எந்த மாதிரியான த்ரெட்டுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரையாரிட்டி எடுக்கணும் அண்ட் எப்படி அதை ஆக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து தேவ் கிவன் அஸ் சம் கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ மேனேஜ்ட் த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ். ஸோ நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் ஆஃப் அ பட்டனில் எனேபிள் பண்ணிடலாம். பட் அஸ் எ செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் அஸ் எ ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் வந்து அன்ஆத்தரைஸ்ட் பிஹேவியர் ஆர் மலீஷியஸ் விஷயங்கள் வந்து டிடெக்ட் ஆகும்போது எப்படி நம்ம வந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொண்டு வரணும், எப்படி அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இது மெயினாக நமக்கு பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ கார்ட் டியூட்டி அப்படின்றது ஒன் ஸ்டெப்பில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணுறோம், எப்படி நம்ம அலர்ட்டிங் நோட்டிஃபிகேஷன் கான்ஃபிகர் பண்ணுறோம், அண்ட் அதுக்கு வந்து எப்படி நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து ரெமிடியேஷன் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அன்ஆத்தரைஸ்ட் பிஹேவியர், மலீஷியஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அன்யூஷுவலாக ஏதாவது நடக்கக்கூடிய ஏபிஐ கால்ஸ், அன்ஆத்தரைஸ்டாக நடக்கக்கூடிய டிப்ளாய்மெண்ட், ஏதாவது இன்ஸ்டன்சஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கனைசன்ஸ் அட்டாக் நடந்திருக்கு. அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெக்கனைசன்ஸ்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது, அக்கௌண்ட் லெவல்லே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது. ஸோ இது வந்து நிறைய வேரியஸ் இருக்குது. ஈவன் பக்கெட், S3 பக்கெட் கூட காம்ப்ரமைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இண்டிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சி மைனிங் நடக்கலாம், இல்லை பேக்டோர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2ன்னு சொல்லுவாங்க. ஸோ C2 ஆக்டிவிட்டி ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை மால்வேர் ஆர் பாட்நெட், இல்லை சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஹை நெட்வொர்க் டிராஃபிக் வர்றது, இல்லை வந்து அவுட் பவுண்டில் வந்து நமக்கு அனுப்ப வேண்டிய கண்டென்ட்டை வந்து டினை பண்ணுறது, டினைல் ஆஃப் சர்வீஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அன்யூஷுவலாக நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய ஆக்சஸ், ப்ரோட்டோகால், அவுட் பவுண்ட் கம்யூனிகேஷன், மலிஷியஸ் ஐபிலேருந்து நமக்கு நிறைய கண்டினியூஸ் அட்டம்ப்ட்ஸ் வர்றது, அண்ட் சம்டைம்ஸ் வந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ இல்லாட்டி டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் நடக்கலாம். இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் வந்து AWS அக்கௌண்ட்டில் வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலில் நடக்கலாம். ஈவன் வந்து இப்போ IAMல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில டைம் கண்டினியூஸாக ஃபெயில்டு லாகின் அட்டம்ப்ட்ஸ் வரும்.
இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் ஐபியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து பேட் ஐபியா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஜியோ லொகேஷனை வந்து நம்ம வந்து இது பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது. அண்ட் இது நம்ம நெட்வொர்க் ஃபயர்வால்லே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். எப்படி வந்து ஜியோ ஃபில்டரிங் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ வாட்ச் தட் பர்டிகுலர் நெட்வொர்க் ஃபயர்வால் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது என்னன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னா ஈவன் வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் லெவலில் ஆக்சஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிகை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க, கிளவுட் ட்ரெயிலோடைய லாகிங்கை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க, எவிடன்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி a lot of attempts. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்யூஷுவல் பிஹேவியர், அன்யூஷுவல் attempt. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் ட்ராக்ட் எய்தர் அட் த அக்கௌண்ட் லெவல் ஆர் இன்ஸ்டன்ஸ் லெவல் ஆர் S3 பக்கெட் லெவல் ஆர் யுவர் நெட்வொர்க் லெவல். ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் த்ரெட்ஸ் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த விதத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபால் மானிட்டரிங்கோ இல்லை வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் டீமை வச்சு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், அன்ஆத்தரைஸ்ட் அன்யூஷுவல் ஏபிஐ கால்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த கார்ட் டியூட்டி டூல் வந்து AWS உடைய நேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ மேனேஜ் சர்வீஸ். ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு pay for what we are consuming or what we are using it for. So guard duty is a threat detection service. அண்ட் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக்கில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க? காம்ப்ரமைஸ்ட் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ண போகிறீங்களா? அனாமலஸ் பிஹேவியரை மானிட்டர் பண்ண போகிறீங்களா? மால்வேர் மானிட்டர் பண்ண போகிறீங்களா? அண்ட் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து இப்போ கவர் பண்ணுறாங்க. ஸோ அமேசானுடைய கார்ட் டியூட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளென்டி ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா when it started there was very limited coverage. So EC2 instances and S3 bucket இந்த மாதிரி ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல், நெட்வொர்க்கிங், EKS கிளஸ்டர்ஸ், எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீசஸ், ஃபார்கேட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ இதில் நடக்கக்கூடிய கிரிப்டோ மைனிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நெட்வொர்க் லெவலில் நடக்கக்கூடிய அன்யூஷுவல் அட்டம்ப்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ கார்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்விரான்மெண்ட் இப்போ என்டர்பிரைசஸில் வந்து 2 கேட்டகரி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் ஃபவுண்டேஷனல் த்ரெட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷனல் த்ரெட் டிடெக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ஸோ ஃபவுண்டேஷனலாக சில டேட்டா சோர்சஸ் இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் ட்ரெயிலுடைய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், விபிசியோடைய ஃப்ளோ லாக் ஈவெண்ட் ஃப்ரம் யுவர் எஸ்பெஷலி யுவர் EC2 உடைய எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடியது, தென் டிஎன்எஸோட லாக். ஸோ இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனல் த்ரெட் டிடெக்ஷனில் வந்து கவர் ஆகும். வேறஸ் வந்து எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் வந்து நிறைய கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து மல்டி ஸ்டேஜ் அட்டாக் நடக்குது, இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் டேட்டா சோர்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷனல் டேட்டா சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கோரிலேட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஈவெண்ட்ஸ் நடக்கும். அது தனித்தனியாக நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷனல் த்ரெட் டிடெக்ஷனில் வந்து அது சஸ்பீஷியஸ் ஒன்னா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். வேறஸ் கார்ட் டியூட்டியில் வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷனல் சோர்சஸ் தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த அட்டாக் சீக்வன்ஸை வந்து அவங்க பார்க்குறாங்க, S3 ரிசோர்ஸஸை மானிட்டர் பண்ணுறாங்க. அண்ட் லெட்ஸ் சே கார்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் அதர் AWS சர்வீசஸை வந்து மானிட்டர் பண்ணும்போது அதுலேருந்து த்ரெட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும்போது குயிக்காக வந்து நம்ம வந்து வி கேன் கெட் இட். ஸோ மோஸ்ட்டாக என்டர்பிரைசஸில் வந்து எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. அதோடைய ப்ரைஸிங் வந்து ஸ்லைட்டாக அது டிஃபர் ஆகும். அண்ட் சில டைம் வந்து கஸ்டமருடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய யூஸ் கேஸ் நீடுக்கு வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸே எனக்கு ப்ரொடெக்ஷன் பிளான் வந்து EKSக்கு மட்டும் வேணும், இல்லை RDSக்கு டேட்டா பேஸ்க்கு மட்டும் வேணும். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு டேட்டா தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், RDS அண்ட் S3 இதிலலாம் ABS வால்யூம் இதில் வந்து கார்ட் டியூட்டியை வந்து நீங்கள் எனக்கு எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் லோட் வந்து ஆல்ரெடி கண்டெய்னரைஸ்டாக இருக்கலாம். ஸோ அப்போ EKS, ECS அந்த மாதிரி லேம்டா மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம
நெட்வொர்க் லெவல்லையும் சரி அண்ட் ரிசோர்ஸ் லெவல்லையும் நம்ம ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். ஸோ கார்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் த்ரெட்டை வந்து எப்படி அது ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, ஸோ அது எல்லாத்தையும் எல்லா சிஸ்டம் எல்லா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய லாக் ஈவெண்ட் சோர்சஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸை வந்து நமக்கு ப்ராசஸிங்கும் சரி அனலைசிங் அதை அசஸ் பண்ணுறது அதை அனலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் இன் ஹோலிஸ்டிக் வே. ஸோ இப்போ கார்ட் டியூட்டியோடைய கன்சோல் எப்படி இருக்கும் அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிடெக்ட் ஆகுது அண்ட் அந்த பொட்டென்ஷியல் மலீஷியஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் லேட்டராக வந்து வி வில் ஆல்சோ கெட் த்ரூ சம் ஆஃப் தீஸ் கண்டென்ட் என்ன மாதிரியான கரண்ட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இருக்குது அண்ட் அதை எப்படி வந்து நம்ம இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் த்ரெட் டிடெக்ஷன் டைப்ஸ் வந்து நம்ம என்னென்ன டேட்டா சோர்சஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இது ஃபவுண்டேஷனல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபவுண்டேஷனல் டேட்டா சோர்ஸில் வந்து இது மூணும் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைச்சிடும். க்ளவுட் ட்ரெயிலுடைய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், டிஎன்எஸ் லாக் அண்ட் விபிசி ஃப்ளோ லாக். ஸோ இதில் ஃபைண்டிங்ஸ் வரும்போது உங்களுக்கு லோ மீடியம் ஹை கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அது எந்தெந்த விஷயங்கள் வந்து எப்படி நம்ம வந்து அதர் செட் ஆஃப் டூல்ஸ் லைக் இஎல்கேஓ ஸ்ப்ளங்கோ இல்லை மற்ற சிஸ்டம்க்கு எப்படி கொண்டு போகிறோம் என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் எல்லா வெரைட்டி ஆஃப் டேட்டா சோர்ஸஸையும் உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி அந்த செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ் இன்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ட் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் மெஷின் லேர்னிங் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் எல்லாமே அதில் நடக்கும். அண்ட் அதுலேருந்து வந்து உங்களுக்கு சப்சீக்வெண்ட்டாக வந்து என்னென்ன ஃபைண்டிங்ஸ் வருது, அதில் எது எதெல்லாம் ஆக்ஷனபிள் ஐட்டம், என்ன மாதிரியான கண்டெக்சுவல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எதர் யூ கேன் சென்ட் இட் டு டிடெக்டிவ் ஆர் செக்யூரிட்டி ஹப் ஆர் ஈவன் பிரிட்ஜ் ஆர் ஈவன் வந்து உங்களுடைய பார்ட்னர் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து ஏதாவது அனுப்பணும் லைக் ஸ்ப்ளங்க் மாதிரியான டூலுக்கு இல்லை இஎல்கே மாதிரியான ஸ்டாக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணணும், கினசிஸ் வழியாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். ஆர்எல்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த அசஸ்மெண்ட்டை அனாலிசிஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டிடெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வந்து லேபில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ டிடெக்டிவ்னா என்ன, அதில் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத அந்த டிடெக்டிவ் டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த லேப் தெரிஞ்சுப்போம். ஸோ செக்யூரிட்டி ஹப்ன்றது காமனாக வந்து எல்லா செக்யூரிட்டி ரிலேட்டட் டூல்ஸோடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே அங்கே சென்ட்ரலைஸ்டாக அங்கே தான் வந்து அக்குமுலேட் ஆகும். ஏன்னா நமக்கு இதை தாண்டி வெளியில் நிறைய டூல்ஸ் இருக்குது. கார்ட் டியூட்டி இல்லாமல் மேசி இருக்குது, இன்ஸ்பெக்டர் இருக்குது. ஸோ அதுலேருந்து கூட சில வல்னரபிலிட்டிஸ் ஆர் சில த்ரெட்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு செக்யூரிட்டி ஹப்பில் தான் வந்து அந்த ஹப்பில் தான் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட்ஸ் வந்து நம்ம கார்ட் டியூட்டியை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆர்டிஎஸ் S3 அண்ட் இந்த மாதிரியான டேட்டா சென்சிட்டிவ் விஷயங்களை வந்து கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை மேண்டேட்டரியாக எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இஃப் தேர் ஒர்க் லோட் இஸ் ஆல்ரெடி இன் டு கண்டெய்னரைஸ்ட் பிளாட்ஃபார்ம் தென் ஈவன் வி கேன் கோ ஃபார் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட். ஸோ இது வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸாக நடக்குது. ஸோ வி ஆர் எனேபிளிங் த சர்வீஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மானிட்டரிங் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். தென் அதை டிடெக்ட் பண்ணிட்டு எங்கே கொண்டு போகணும், என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும், வெதர் வி வாண்ட் டு சென்ட் டு சுமோலாஜிக் ஆர் ஸ்ப்ளங்க் இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்லேருந்து வர விஷயங்களை வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி எங்கே நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்றதால பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இது எப்படி நம்ம கிளவுட் வாட்ச் வழியாக ரூல் கிரியேட் பண்ணி எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து மேனேஜ் சர்வீஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம பே அஸ் பர் கன்சம்ஷன் ஆர் பே அஸ் பர் யூசேஜ் தான் நம்ம பே பண்ண போகிறோம். தேர்ட் திங் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்லேருந்து காமனாக நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரு செக்யூரிட்டி அக்கௌண்ட்னு தனியாக கிரியேட் பண்ணி தான் ஆர்கனைசேஷனில் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க, ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆடிட் கண்டென்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்டஃப். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் லோட் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. சில ஆர்கனைசேஷனில் அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. பட் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து தனியாக செக்யூரிட்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து தே வில் ஹேவ் இட். அண்ட் இது மூலயமா நமக்கு வந்து ஆடிட்டிங் டீமுக்கோ இல்லை செக்யூரிட்டி டீமுக்கோ ஆக்சஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் pretty ஈஸியர் டு ஹேண்டில் இட். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் த்ரெட் டிடெக்ஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து பை டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆகும். அண்ட் என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் நடக்கும் அக்கௌண்ட் லெவலில், இன்ஸ்டன்ஸ் லெவலில், ஸ்டோரேஜ் லெவலில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ
plenty ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் அதில் டாப் 6 ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் லோடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ் இது. அண்ட் இதில் வந்து அன்யூஷுவல் கால்ஸ், அன்யூஷுவல் பிஹேவியர், அனாமலிஸ் இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மேனுவலாகவும் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து இதை ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம வந்து இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இதுல ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து இசிஎஸ், சாரி இசிஆர், இமேஜஸ், EC2, நெட்வொர்க் அண்ட் தென் சர்வர்லெஸ் லாம்டா ஃபங்க்ஷன் இதெல்லாம் சொன்னோம். வேற இங்க ஸ்கேன் ஆக போறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இந்த கார்ட் டியூட்டி வந்து இப்ப நிறைய லாக் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே விபிசி நெட்வொர்க்ல நிறைய ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோ லாக்ஸ் வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்றோம்னு எடுத்துப்போம். அண்ட் அகெயின் வந்து நிறைய லாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு கிளவுட் ட்ரெயிலில் வந்து டிஃபால்ட்டாகவே 90 டேஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அடிஷ்னலாக நீங்கள் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ரவுட் 53 வழியாக நமக்கு நிறைய ஆக்சஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஎன்எஸ் டிராஃபிக்கை வந்து நம்ம லாக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லாக் அக்குமுலேட் ஆகிட்டே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எதர் நீங்கள் கிளவுட் ட்ரெயில் மாதிரியான டேட்டா பேஸ் ஆர் S3 மாதிரியான ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் வந்து அனாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் இல்லை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய ETL டூல்ஸ் இருக்கு. AWSலயும் நேட்டிவ் ETL டூல்ஸ் இருக்கு. இப்போ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம், இல்லை வந்து நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ் வச்சு எப்படி நடக்குது என்னன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா பண்ணலாம். பட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கார்ட் டியூட்டில வந்து இன்பில்ட்டாவே வந்து உங்களுக்கு ML ஆர் மெஷின் லேர்னிங் ஆர் அனாமலி டிடெக்ஷனை வந்து குயிக்கா வந்து அவங்களே வந்து இது பண்ணிடுறாங்க. இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னா மெஷின் எப்படி என்ன லேர்ன் பண்ணோம், எப்படி பேட்டர்ன் இருக்கு, எப்படி வந்து ட்ரெண்ட் இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதுல எந்த மாதிரியான டிராஃபிக் ஃப்ளோ இருக்கு, ஆன ரெகுலர் பேசிஸ், ஆன ஹார்லி பேசிஸ், ஆன டெய்லி பேசிஸ், எப்படி யூசர் கவுண்ட் இருக்கு, அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து மெஷின் லேர்னிங் வழியா வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலேருந்து டிவியேஷன் வரும்போது அந்த டிவியேஷனை நம்ம என்னன்னு ட்ராக் ஆகும். இது வந்து டிவியேஷன் இஸ் அனாமலி. ஸோ இப்போ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெட்ஒர்க்ல வந்து இவ்வளோ டிராஃபிக் போவோம், 1 GB ஆர் 2 GB போவோம் எவ்ரி ஹவர். சடனா வந்து 5 GB 10 GB ஆகுது, இல்லை வந்து டிஎன்எஸ்ல வந்து 100 யூசர்ஸ் பதிலாக 300 யூசர்ஸ் ஆர் நிறைய பாட் அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்னா ஸோ குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டிவியேஷன் மட்டும் கிடையாது, பேட்டர்ன் ட்ரெண்ட் மட்டும் கிடையாது. இட் வில் ஆல்சோ ஐடென்டிஃபை சம் ஆஃப் த சஸ்பீஷியஸ் actions or suspicious activities or ஏதாவது அந்த அக்கௌண்ட்டை வந்து யாராவது லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண நடக்குது, இல்லை சம் கைண்ட் ஆஃப் ரெக்கனைசன்ஸ் அட்டாக் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிடெக்ஷன் இஷ்யூஸ் அண்ட் ஸ்டப்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இது வந்து ஃபுல்லி மேனேஜ்டு சர்வீஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு தனியாக வந்து நீங்கள் எதுவும் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டூல் ஆர் ஏஜென்ட் மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாக வந்துடும். அண்ட் இதை வந்து நீங்கள் எல்லா டூல்லையும் சொன்ன அதே விஷயம் தான், இட் ஹஸ் காட் இன்டெகிரேஷன் வித் செக்யூரிட்டி ஹப். ஓகே, ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் ஏன் செக்யூரிட்டி ஹப் கூட இன்டர்லிங்க் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா இது எல்லா டூலும் நீங்க எனேபிள் பண்ண ஒரு இடத்துல இருந்து நீங்க டேஷ்போர்ட் பாக்குறதுக்கு அந்த வியூ பண்றதுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். அண்ட் அகைன் இது எல்லாமே இந்த டூல்ஸ் எல்லாமே காமனா ஒரு இடத்துல இருந்தே நீங்க பண்ண முடியும். செக்யூரிட்டி AWS அக்கௌண்ட் தனியா கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து வந்து உங்களுக்கு அக்ராஸ் யுவர் AWS ஆர்கனைசேஷன், அக்ராஸ் யுவர் AWS அக்கௌண்ட், அக்ராஸ் யுவர் ரீஜன் வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல வந்து உங்களால சீம்லெஸ்ஸா இன்டெகிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இதனால வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் எதுவுமே வரப்போறது இல்லை. ஏன்னா இட் இஸ் ரிலேயிங் அப்பான் த அக்குமுலேட்டட் லாக்ஸ். இது போய் டைரக்டா உங்க சிஸ்டம்ல வந்து இருக்கக்கூடிய ஓஎஸ்குள்ள இருக்க லாகோ இல்ல ஓஎஸ் உடைய சாரி அப்ளிகேஷனோ இல்ல பர்டிகுலர் AWS ரிசோர்ஸஸை போயிட்டு இது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ஸோ டைரக்டா போயிட்டு உங்களுக்கு அந்த லாக் அக்குமுலேட் ஆயிருக்கிற லாக் அந்த ஒர்க் லோட்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், நெட்ஒர்க்ல இருந்து அது கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ அப்ரண்ட் காஸ்ட். அண்ட் அகெயின் ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுலயும் லிமிடேஷன் என்னன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் AWS பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் லாக்ஸ் தான் இது அக்குமுலேட் பண்றாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோரல்லெஸ் இந்த கார்ட் டியூட்டின்றது வந்து ஒரு ஃப்ரண்ட் என்ன சொல்றது ஒரு டிடெக்ஷன் டூல். அதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிடெக்ட் மட்டும் தான் பண்ணோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ்
டிஃபெக்ட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இது ஆல்ரெடி நடந்த விஷயத்த தான் அக்குமுலேட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவென்டிவ் மெக்கானிசம் வந்து செக்யூரிட்டி ஹப்ல ஆப்ஷன் இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் டியூட்டி இஸ் எ ஆப்ஷன் விச் கேன் டிடெக்ட் திங்ஸ். பட் இது வந்து ப்ரிவென்ஷன், ப்ரோஆக்டிவா வந்து இது ஃபிக்ஸ் பண்றது அதெல்லாம் வந்து நம்ம மத்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ற மாரி இருக்கும். செக்யூரிட்டி ஹப் தான். இது வந்து மோர் ஆஃப் எ மெஷின் லேர்னிங் டூல் ஆர் அனாமலி டிடெக்ஷன் டூல். உங்களுக்கு வந்து நெறைய டிஃபரெண்ட் ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள டிடெக்ட் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் கிடையாது. ஓகே, இது நம்ம வி கேன் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். ஈவன் நெறைய இப்ப வெப் அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க வேஃபோ, ஷீல்டோ எனேபிள் பண்றீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு நெறைய லாக் வரும். அந்த ரூல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய லாக் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்க ஃபெச் ஆகும். ஸோ அதையும் நீங்க வந்து யூ கேன் ஐடென்டிஃபை. ஈவன் ஏபிஐ கேட்வேல நெறைய ஏபிஐ கால்ஸ் இருக்கு. இல்ல நெறைய பேர் நெறைய டைம் வந்து ஐஏஎம்ல வந்து அனானமஸா வந்து பார்த்தீங்கன்னா, அனாமலஸா வந்து கிரெடென்ஷியல்ஸ ட்ரை பண்றாங்க. அன்யூசுவலா லாகின் பண்ற பேட்டர்ன் டிடெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அதுவுமே வந்துரும். அண்ட் இதுல இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து சில விஷயத்த வந்து நீங்க ப்ரீ பாப்புலேட் பண்ணலாம். ஸோ இந்தந்த டொமைன்லாம் வந்து மலிஷியஸ் டொமைன், இந்தந்த ஐபிலாம் வந்து மலிஷியஸ் ஐபி, இதில் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க யூஸ் கேஸா கான்ஃபிகர் பண்ண முடியும். பட் ரொம்ப ப்ரோஆக்டிவ்னஸ் வந்து இதுல கிடையாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் ரிலேயிங் மோர் ஆன் த திங்ஸ் தட் ஹவ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ இது வந்து நடந்திருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்றத வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ இதுல வந்து ஒரு அனாமலஸ் பிஹேவியர் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டீவியேஷன் இருக்கு. இதுல வந்து ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. யாரோ வந்து கண்டினியூஸா இந்த பர்டிகுலர் டொமைன்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஐபில இருந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த அன்ட்ரஸ்டட் டொமைன், அன்ட்ரஸ்டட் ஐபி, ஏதாவது சஸ்பீஷியஸா டேட்டா மூவ்மெண்ட் நடக்குது, இல்ல அந்த மாதிரியான டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா, அது எல்லாமே இதுல குயிக்கா இது பண்ணிடலாம். அண்ட் உங்களுடைய ஐஏஎம் உடைய அக்கௌண்ட் யாரோ வந்து அட்மின் அக்கௌண்ட்டை வந்து எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்ல ப்ரிவிலேஜஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பேக்டோர் அட்டம்ப்ட்ஸ் நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி டிடெக்ஷன்லாம் வந்து குயிக்கா இது பண்ணிடலாம். அண்ட் அகெயின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது எஸ்ஐஎம் டூல்ஸ் லைக் மைக்ரோசாஃப்டோடைய சென்டினலோ, இல்ல இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லேக்னு ஒரு டூல் வந்துருச்சு. ஸோ அந்த டூலுக்கு இன்டெகிரேட் பண்றதோ, இல்ல தேர்ட் பார்ட்டி ஸ்ப்ளங்க் மாதிரி டூல்ஸ்க்கு நீங்க இன்டெகிரேட் பண்ணி அங்க தான் நீங்க ஆட்டோமேஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து மோர் ஆஃப் எ சோர்ஸ் டூல் ஆர் இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் இன்புட் டூல். இங்க இருந்து நீங்க இன்னொரு டூல்ல வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு செக்யூரிட்டி ஹப், செக்யூரிட்டி லேக் ஆர் சென்டினல் அந்த மாதிரி டூல்ல வந்து யூ கேன் டேக் ஆக்ஷன். ஓகே, ஸோ மெயினா வந்து நீங்க மேனுவலா போயிட்டு ஒரு விஷயத்த ட்ரபிள் ஷூட் பண்ணி கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது இன்சிடென்ட் நடக்க போகுது, ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுல வந்து அந்த பேக் எண்ட்ல வந்து அந்த அனாமலி டிடெக்ஷன் இருக்கிறதால வந்து சென்ட்ரலைஸ்டா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி விசிபிலிட்டி கிடைக்குது. உங்களுக்கு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து நிறைய இப்போ கிரிப்டோ கரன்சி மாதிரி இஷ்யூஸ் நடக்குது, இல்ல அந்த மாதிரியான பிட் மைனிங் மாதிரியான அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு இதுக்குமே தனியாக உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விபிசி ஃப்ளோ லாகுக்கும் கிளவுட் ட்ரெயில் லாகுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து மாறும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து விபிசி ஃப்ளோ லாகில் வந்து எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும், எல்லாமே வந்து லாக்ஸாக தான் இங்கே அக்குமுலேட் ஆகும். வேற கிளவுட் ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது நான் லாகுன்னு சொல்லியிருக்க கூடாது. இட்ஸ் கிளவுட் ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் டிஎன்எஸ் வந்து லாகு தான். அண்ட் அகெயின் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூல்ல இருந்து நான் வந்து S3 பக்கெட்ல வந்து நான் வந்து லாக் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அண்ட் அந்த பர்டிகுலர் இதுக்குமே வந்து உங்களுக்கு இதில் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஒரு இதுக்குமே வந்து அதுக்கு தனியாக ப்ரைஸிங் இருக்கு. அண்ட் ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய கியூபர்னட்டிஸ் ஆர் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட்ஸ்க்குமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஐ திங்க் ஐ வில் செக் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் அதை வந்து பில்லிங் பண்ணுறாங்கன்றது செக் பண்ணுவோம் நெட்டில். நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இஃப் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் வி கேன் கண்டினியூ டு டிஸ்கஸ் தட். ஸோ நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட் டியூட்டின்னு சர்ச் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் டு திஸ் பர்டிகுலர் ஸ்க்ரீன். கார்ட் டியூட்டி அப்படின்றது இட் இஸ் எ இன்டெலிஜென்ட் த்ரெட் டிடெக்ஷன் சர்வீஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அண்ட் ஒர்க் லோட். ஸோ இப்போ இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் புது கவரேஜை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்தெந்த ரீஜனில் என்னன்றது. ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட்
டைப் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி ஹப்பையும் வந்து லாகின் பண்ணி டைரெக்டாக அங்கேருந்தே இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டஃப் செக்யூரிட்டி ஹப்ன்றது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபைண்டிங்ஸ் கம்மிங் ஃப்ரம் உங்களுடைய கார்ட் டியூட்டி மட்டும் கிடையாது. மேசிவ் இன்ஸ்பெக்டர் மாதிரியான டூல்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த டிடெக்ட் ஆகிற விஷயங்கள் வந்து செக்யூரிட்டி ஹப்புக்கு வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொடெக்ஷன் பிளான் கொடுக்குறாங்க. அண்ட் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும், என்ன மாதிரியான யூசேஜ் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். இதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு சில த்ரெட் தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸஸ் வந்து நீங்கள் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் எங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறது எல்லாம் பண்ண முடியும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்க்கான விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷனல் த்ரெட்டை தாண்டி எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் வேணும்னா நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம இதை எனேபிள் பண்ண தான் போகிறோம். அண்ட் எப்படி நம்ம இந்த ஒர்க் லோட்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் ஓவரால் இந்த சம்மரி ஸ்க்ரீன்றது ஒரு டேஷ்போர்ட். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கிரிட்டிக்கல், எத்தனை ஹை, எத்தனை மீடியம், எத்தனை லோ ஃபைண்டிங்ஸ் இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அதில் வந்து என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. மெயினாக அதுக்கு தான் வந்து இந்த ஸ்லைடில் வந்து நம்ம என்னென்ன குரூப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெக்கனைசன்ஸ், இன்ஸ்டன்ஸ் காம்ப்ரமைஸ், அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ், இந்த மாதிரி குரூப்பிங்கில் தான் வந்து இதில் காமிப்பாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து நம்ம அந்த ஸ்லைடு வந்து இட் இஸ் எசென்ஷியல். ரெக்கனைசன்ஸில் எத்தனை குரூப்பு, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸில் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபைண்டிங்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டி லெவல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம், கிரிட்டிக்கல், லோ எல்லாமே இருக்குது இதில். ஸோ இப்போ இந்த ஃபைண்டிங்ஸில் வந்து கிரிட்டிக்கல் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட 155 ஃபைண்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஸோ ஒரு டைப் ஆஃப் சிவியாரிட்டியை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம் நம்ம. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸோடைய டீட்டெயில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நாளாக இருக்குது அண்ட் இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றதை கிளியராக கொடுத்துருவாங்க. அதில் எத்தனை அக்கௌண்ட் இம்பேக்ட் ஆயிருக்கு, என்ன ஐடியை வச்சு இந்த அட்டாக் நடந்திருக்கு, அதாவது ஐஏஎம் உடைய ஐடி, பிரின்சிபல் ஐடி என்னன்றதுல தெரிஞ்சிடும். அண்ட் என்ன மாதிரியான எவிடன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஃபைண்டிங்ஸ்க்குன்னு தனி ஐடி இருக்கும், எந்த ரீஜன் இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட், எந்த ரிசோர்ஸ், எப்படி இது நடந்தது, அண்ட் எந்த டைம் டு எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிக்னல் நம்ம ரிசீவ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் என்ன டாக்டிக்ல வந்து இந்த அட்டாக் நடந்தது. மிட்ரேன்றது ஒரு காமனான ஆர்கனைசேஷன். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அந்த சிவிஇ ரிலேட்டட் நம்பர்ஸ் ஆர் அதெல்லாம் வந்து அங்கே தான் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம அவங்க கேதர் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் ஆர் எங்கே எப்படி நடந்தது, என்ன மாதிரியான இண்டிகேஷனை வச்சு இது வந்து சஸ்பீஷியஸ் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் என்ன மாதிரியான அட்டாக் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இதில் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் அப்படின்றது வந்து இதில் கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் சி தட் தே ஹேவ் காட் ஆக்டர்ஸ் அண்ட் எந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து எந்த ஐடி, எந்த ஐஏஎம் ரோல் வச்சு இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்தது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கிரெடென்ஷியலை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கிளவுட் ட்ரையலுடைய லாகை வந்து டெலிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணதால இந்த பர்டிகுலர் அலர்ட் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. அதே மாதிரி எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இது பண்ணாங்க அப்படின்றது அதில் இருக்குது. நம்ம வந்து மேபி இந்த ஐபியை வந்து நம்ம இதை வந்து பிளாக்லெஸ் பண்ணணும், இதை வந்து நம்ம த்ரெட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுவும் வந்து வி கேன் டூ இட். ஓகே, ஸோ நம்ம வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி பப்ளிக் ஐபி. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பிளாக்லெஸ் பண்ணுறது என்னன்றது வந்து உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ. ஸோ அதே மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இப்போ நம்ம இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த S3 பக்கெட்ஸ்லாம் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் இதில் அப்படின்றது இங்கே கிளியராக வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்ன்றது கிளியராக இருக்குது அண்ட் ரிசோர்ஸஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ ஃபைண்டிங்கோடைய டைப் என்ன அண்ட் ஃபைண்டிங்கோட ஐடி என்ன அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான சிவியாரிட்டி, இது கிரிட்டிக்கலா, மீடியமா, லோவா என்னன்றது தெரியும். அண்ட் எந்த ரீஜன் அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் அக்ரிகேட்டட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அண்ட் ரிசோர்ஸ் ஐடி, அக்கௌண்ட் ஐடி எல்லாமே இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில்டாக நம்ம இந்த ஃபைண்டிங்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு ஒன் பை ஒன்னாக அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ரோச்சை வந்து வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி டேரக்டாக ரிசோர்ஸில் போயிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை வந்து டவுன்லோட் பண்ணனால நம்ம இதை வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜேசான் ஃபைலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் யாராவது ரெஃபரன்ஸ் அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் இதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஆக்ஷன் அண்ட் யூ கேன் காப்பி த ஐடி ஆர் இதை நீங்கள் வந்து ஜேசானா எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இதில் போனோம் அப்படின்னா உங்களால் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன நடந்தது, எந்தெந்த பக்கெட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கன்சாலிடேட்டாக உங்களுக்கு வந்து இதில் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அந்த ஆக்டர்ஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் இம்பேக்டட், ஸோ எந்த ரோலில் வச்சு அவங்க வந்து இது பண்ணாங்க, மிஸ்யூஸ் ஆச்சு, காம்ப்ரமைஸ் ஆச்சு, என்னென்ன ரிசோர்ஸஸ் இன்வால்வ், அந்த கம்ப்ளீட் அந்த பக்கெட் லிஸ்ட் இதில் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசான் ஃபைல்லே நமக்கு தேவையான அந்த ரெமிடியேஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் டவுன்லோட், உங்களுக்கு அது லோக்கலாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஃபைண்டிங் வந்து வெரி வெரி ஹை சிவியாரிட்டி ஒன். ஸோ ஜென்ரலாக கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாக் சீக்வன்ஸ் வந்து இப்போ ப்ராக்ரஸில் இருக்கலாம், ஆல்ரெடி இது வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே டினோட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் வந்து இதில் இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த ஐஏஎம் யூசர் சைன் அண்ட் கிரெடென்ஷியல் வச்சு இது பண்ணாங்க, அண்ட் அமேசான் S3 பக்கெட்ஸை வந்து எதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆச்சு ஆர் எதெல்லாம் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்றது அதில் பார்க்க முடியும். அண்ட் காட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாஜிங்க்கு கொண்டு போயிட்டு டீம் கூட கொலாபரேட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி விஷயங்கள்லாம் வந்து ரெமடியேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி ஃபைண்டிங்ன்றது இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இட் கேன் பி ரேன்சம்வேர் அட்டாக்காக இருக்கலாம், இட் கேன் எஸ்கலேட் அட் எனி டைம். ஸோ நமக்கு வந்து குயிக்காக வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத இமீடியட்டாக நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ணணும். ஹை சிவியாரிட்டி வந்து அடுத்த கேட்டகரி. ஸோ ஹை சிவியாரிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் அட்டாக் இருக்குது, இல்லை கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அட்டாக் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஹை அலர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பார்க்க முடியுது. அண்ட் இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து பிட்காயின் ரிலேட்டடாக இருக்குது அண்ட் C2 அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்குது. ஸோ ஹை சிவியாரிட்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மேபி நம்ம சைன் அண்ட் கிரெடென்ஷியலாக இருக்கலாம், இல்லை அமேசான் EC2ல வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிட்காயின் ரிலேட்டடான விஷயங்கள் நடந்திருக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஆர் அன்ஆத்தரைஸ்டாக வந்து பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை வந்து இந்த ஹை சிவியாரிட்டி ஃபைண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி டேக்கன் இமீடியட் ரெமிடியேஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஃபர்தராக வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸாக யூஸ் ஆகக்கூடாது, ரன் ஆகக்கூடாது அப்படின்றதால வி ஹேவ் டு டேக் ஆக்ஷன் அண்ட் அதை கிளீன் அப் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேம்லே ஹை சிவியாரிட்டி. ஸோ இதுவும் நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். பட் கிரிட்டிக்கல் வந்து வெரி வெரி ஹை சிவியாரிட்டி திங். அதை வந்து நம்ம ரொம்ப இமீடியட்டாக வந்து வித்தவுட் எனி டிலே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ மீடியம் அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி தேர் ஆல் இப்போ மீடியம் அப்படின்றது வந்து இது வந்து சஸ்பீஷியஸ் இருக்கலாம். இப்போ மேபி இது வந்து அவுட் பவுண்ட் போர்ட் ஸ்கேன் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷனில் வந்து டிராஃபிக் சிமுலேஷன் ஒரு பர்டிகுலர் த்ரெட்டுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடிய பிஹேவியர்லேருந்து ஒரு அனாமலி, ஒரு டீவியேஷன் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது வந்து ஒரு இண்டிகேட்டிவான ஒரு எரர் தான். ஸோ இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அஸ் எ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அண்ட் நம்மளுடைய குயிக் கன்வீனியன்ஸில் வந்து இதை நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேபி ரெமடியேஷன் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து இன்னும் வந்து இட் இஸ் நாட் வெரி சிவியர். பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு அனாமலஸ் பிஹேவியர் வந்து பார்க்க முடியுது அண்ட் வி நீட் டு டேக் சம் ஆக்ஷன். லோ கிரிட்டிகாலிட்டின்றது யாரோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, பட் இட் இஸ் நாட் கண்டினியூஸ்லி பீங் அட்டெம்ப்டட் அண்ட் இதனால் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து யாராவது வந்து இன்ட்ரூஷன் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருக்கும். இல்லை வந்து போர்ட் ஸ்கேன் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, மேபி அது ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து இம்மீடியட்டாக எதுவும் ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. பட் ஸ்டில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு லுக் இன் டு தட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இது நிறைய இந்த சிவியாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணலாம். என்ன மாதிரியான இண்டிவிஜுவல் ஃபைண்டிங்ஸ் ஆர் ஆர்கைவ் பண்ணது என்னென்ன. சில ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்கைவ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் சப்ரஸ் பண்ணலாம். அண்ட் இதில் ஃபைண்டிங் டைப்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் வேணும், எனக்கு கிரிட்டிக்கல் மட்டும் வேணுமா இல்லை லோ மட்டும் வேணுமா அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ அ லாட் ஆஃப் ஃபில்டரிங். ஸோ சிவியாரிட்டி டைப்.
ஸோ உங்களால் வந்து அந்த மாதிரி எது எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் டூ இட். அண்ட் இன்கேஸ் எனக்கு இதை வந்து நான் இப்போ ஐ வாண்ட் டு suppress it. I can also create a suppress archive பண்ணலாம். சரி ஆர்கைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கேவியாட் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ ஆர்கைவ் பண்ணுறது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபைண்டிங் ஸ்க்ரீனில் வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃபில்டர் அண்ட் ட்ரை டு டேக் ஆக்ஷன்ஸ். இது மாதிரி தான் நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைண்டிங்ஸோடைய சிவியாரிட்டி என்னென்ன இருக்குது, அது எப்படி சர்ச் பண்ணலாம், எப்படி ஃபில்டர் பண்ணலான்றது நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ தட் குயிக்காக வந்து ஒரு இஷ்யூ வரும்போது நமக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தது அப்படின்னா நம்மளால ஈஸியாக போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஆர்கைவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதில் எதுக்காக ஆர்கைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சில அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கலாம் ஹிஸ்டாரிக்கலாக, அண்ட் அதை வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோ மோர் நீட் அப்படின்னா இப்போ பழைய இதெல்லாம் இருக்கும், அதையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்கைவ் பண்ணிடலாம். இந்த பழைய லாக்ஸ் எல்லாமே இப்போ இது வந்து அந்த ரிசோர்ஸே நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் இங்கே வந்து இந்த கன்சோலில் வந்து அது ஆக்டிவாக லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த கரண்ட் கேட்டகரியில். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் அந்த ஒரு இதை வந்து ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம we can just go and say archive. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைண்டிங் வந்து ஆர்கைவ் ஆகிடும். இங்கேருந்து இப்போ போயிடுச்சு அது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுனாலும் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்கைவ் பண்ணதுனால இது ரிலவெண்ட்டாக இதே மாதிரியான சில க்ரைட்டீரியாஸில் வந்து ஸ்கேனிங் நடக்குமா, அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து திருப்பி நமக்கு ரிப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அது ஆனால் என்ன ஒரு பியூட்டி என்னன்னா அந்த ரிலவெண்ட் அதே இது விஷயம் வந்து திருப்பி வருது அப்படின்னா அது டேரெக்டாக அதே ஆர்கைவ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆகாது. சம்டைம்ஸ் அஸ் எ செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் டீம் ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் நம்ம ஜென்ரலாக போயிட்டு அந்த ஆர்கைவ் ஆன விஷயத்தை ஒரு ஒரு டைம் அப்பப்போ கிராஸ் செக் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போ நம்ம இங்கே ஆர்கைவ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் டூல் லைக் நீங்கள் எக்ஸ்டர்னல் டூலோ பார்ட்னர் கூட அனுப்புகிற டூலோ இல்லை செக்யூரிட்டி ஹப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ரஸ் ஆன ஃபைண்டிங்ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு போகாது. ஸோ இந்த சப்ரஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் செலக்ட் பண்ணி ஒரு சப்ரேஷன் ரூல் எழுதிட்டேன் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அடுத்த லெவலுக்கு ஈவன் பிரிட்ஜுக்கோ இல்லை டிடெக்டிவ்க்கோ இல்லை அந்த டூலுக்கு வந்து அது போகாது. ஸோ தேர்ட் பார்ட்டி எஸ்ஐஎம்க்கும் வந்து அது டிக்கெட்ஸாக ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, அந்த மாதிரி அந்த சப்ரஸ் பண்ண ஃபைண்டிங்ஸ் அண்ட் ஆர்கைவ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி கேரி ஃபார்வர்டட். ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ஒரு ஃபைண்டிங் இருக்குது அதை ஆர்கைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்ட் டியூட்டியில் வந்து ஸ்டில் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு இருக்கும். 90 டேஸ்க்கு வந்து ஈவன் ஆஃப்டர் ஆர்கைவல் நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் பார்க்க முடியாது, பட் வந்து அது ஆர்கைவில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம 90 டேஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைண்டிங் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டூல் அப்படி தான். இப்போ க்ளவுட் ட்ரையல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் அதே மாதிரி 90 டேஸ் இருக்கும். ஸோ 90 டேஸ்ன்றது நிறைய இடத்துல ஒரு காமனான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. ஜென்ரலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபைண்டிங்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்ஸே எனக்கு ஃபைண்டிங் டைப்லே எனக்கு ரெக்கனைசன்ஸ் கேட்டகரி வேணும், இல்லை வந்து லெட்ஸே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஈசி டூவில் நடந்த பிரச்சனைகள்லாம் வரணும், ஏன்னா பெரிய பெரிய என்விரான்மெண்ட்டில் வந்து மேபி போர்ட் ஸ்கேன் பண்ண விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அதை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஓகே லெட் மீ ஜஸ்ட் எடிட் இட். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், உங்களுக்கு டபுள் கோட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, ஸோ அதுவும் எதுவும் நமக்கு இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து இந்த ஃபைண்டிங் டைப் அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா இருக்கான்னு நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் எக்ஸாக்ட் நேம். ஓகே, இதே நம்ம காப்பி பண்ணி கூட ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும், பட் இன்கேஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ யூ தட். ஓகே,
ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எண்ட் வந்து கொடுக்குறாங்க. சம்டைம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்து அந்த ஃபைண்டிங் டைப் அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஜென்ரலாக இப்போ டபுள் கோட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இது ரெண்டு இன்ஸ்டன்சஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ எந்த இன்ஸ்டன்ஸில் வந்து இந்த ரெக்கனைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேன் நடந்திருக்கு அப்படின்றது இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஸ்கேன்ஸ் நடந்திருக்கு அண்ட் எவ்வளோ எப்போ நடந்தது, எந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த எந்த போர்ட் வந்து வல்னரபிளாக இருக்குது என்னன்றதை செக் பண்ணிட்டு தான் வெளியில் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்ச்சை வச்சு இதை நான் சப்ரேஸ் பண்ணணும், இது வந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு see this anymore அப்படின்னா போயிட்டு நீங்கள் ஐ கேன் கிரியேட் அ செப்பரேஷன் ரூல். ஸோ இதில் வந்து ஐ கேன் ஜஸ்ட் சே இது ஆல்ரெடி நான் வந்து டூப்ளிகேட் இது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல் குவாலிஸ் மாதிரி டூலில் ஆல்ரெடி இது ரிலேட்டட் இது இருக்குது என்கிட்ட அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே என்டர் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல் and then I can just give whatever suppress findings from இது வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அசஸ்மெண்ட் டூல் அப்படின்னு கொடுத்து இதை வந்து நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சப்ரஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தேட். ஸோ லெட் மீ ஆல்சோ ஷோ யூ ஒன் மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் டீட்டெயில்டாக ஃபைண்டிங் அந்த டைப்பு சிவியாரிட்டி தான் ஆல்ரெடி நான் முக்கியம்னு சொன்னது. கிரிட்டிக்கல், ஹை, மீடியம், என்ன கேட்டகரி என்ன அண்ட் என்ன இது ஆக்டர் அண்ட் என்ன பர்டிகுலர் சிஸ்டம்ஸோடைய இது அண்ட் என்ன மாதிரியான ஸ்கேன், என்ன ஏஎம் இதில் இன்வால்வ்டு. ஸோ இதில் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இதில் கிடைச்சிரும். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஸ்கேன், என்ன ஐபி ஸ்கேன் ஆச்சு, எந்த ஐபியை டார்கெட் பண்ணாங்க, என்ன போர்ட் வழியாக அந்த ஸ்கேன் நடந்தது, ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் டியூட்டியில் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் த டீட்டெயில்ஸ். இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லெட் அஸ் do one more thing. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து ஃபில்டர் பண்ணுறது, எப்படி நம்ம ஆர்கைவ் பண்ணுறது, எப்படி நம்ம சில சப்ரேஷன் ரூல் எழுதி எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். சப்ரேஷன் ரூல் எழுதிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெளியில் போகிற, அதாவது ஈவென்ட் பிரிட்ஜுக்கோ இல்லை மற்ற டூலுக்கு போகிற டிராஃபிக் வந்து இதுலேருந்து அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு போகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்குது அண்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து EC2, S3 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். நீங்கள் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் போகிறீங்க அப்படின்னா ECS, EKS அண்ட் விபிசி லெவலில், RDS லெவலில் அப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணதால தான் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் த்ரெட்ஸை வந்து நம்ம அதில் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் செக் திஸ். ஸோ என்ன மாதிரியான குரூப்பிங், எத்தனை கிரிட்டிக்கல், எத்தனை ஹை, எத்தனை மீடியம், எத்தனை லோ அண்ட் ரைட் சைடில் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸில் வந்து என்னென்ன சிவியாரிட்டி இருக்குது அண்ட் எது இதெல்லாம் கிரிட்டிக்கல் கேட்டகரின்றதை மட்டும் இப்போ பார்க்கணும், ஆர் ஹை சிவியாரிட்டி மட்டும் பார்க்கணும் ரிசோர்ஸ் டைப்பில். இது மாதிரி நம்ம வந்து இங்கேயும் வந்து நம்ம நிறைய ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை டைம் ஆஃப் அக்கரிங் இருந்தது, எத்தனை டைம் அந்த ஃபைண்டிங்ஸ் கவுண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து அதை வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இப்போ கார்ட் டியூட்டியில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ். மேபி அதில் லெட்ஸ் ஹேவ் அ குயிக் லுக் அட் இட். ஸோ எக்ஸ்டெண்டட் த்ரெட் டிடெக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதில் வந்து எனேபிள் பண்ணல அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் எனேபிள் இட். இப்போ நான் ஃப்ரீ டியரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து 28 days இதில் ஃப்ரீ டியர் இருக்குது. லைக் ஃபார் யுவர் S3, ஃபார் யுவர் EKS நீங்கள் இது கூட எனேபிள் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் அடிஷ்னல் காஸ்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வி ஆர் ஸ்டில் இன் ஃப்ரீ டியர் கேட்டகரி அண்ட் இதில் என்னென்ன ரிசோர்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கோ இது நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கான்ஃபிகர் இட் ஆர் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் டிசேபிள் இட். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து EKS ப்ரொடெக்ஷன் வந்து ஆடிட் லாக் எனேபிள் ஆயிருக்கு, S3 ப்ரொடெக்ஷன்லாம் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ வேணா நீங்கள் இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கெட் திஸ் எனேபிள்ட் ஆர் டிசேபிள்ட். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் த்ரெட் ப்ரொடெக்ஷன்றது மல்டி ஸ்டேஜ் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸில் நடக்குது அப்படின்னா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் அங்கே குயிக்காக வந்து அந்த அட்டாக் சீக்வன்ஸ் ஃபைண்டிங்கை ஜென்ரேட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ EKS ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து அது ஃப்ரீ ட்ரையல் கேட்டகரியில் இருக்குது. இது எனக்கு வேண்டாம், குபர்னெட்டிஸ் ஆடிட் லாக்லாம் எனக்கு கேப்சர் பண்ண வேண்டாம், அதில் நடக்கக்கூடிய API ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் அண்ட்
ப்ரொவைடட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்விரான்மெண்ட்ல எத்தனை கிளஸ்டர் இருக்கு அண்ட் எவ்வளோ லாக்ஸ் அனலைஸ் ஆகும். அண்ட் அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரப்போகுது. ஸோ இஃப் தே ரியலி நீ லுக்கிங் இன்டு திஸ் தென் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து S3 டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ கோல்டு. ஓகே, ஸோ டேட்டால நடக்கக்கூடிய பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி ரிஸ்க், அது டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷனா இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், ஆர் ஈவன் அந்த பர்மிஷன்ஸ் ஆர் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஈவன் வந்து S3யோடைய டேட்டா ஈவெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் கூட இதில் உங்களுக்கு ஃபைண்டிங்ஸில் வரும். அண்ட் AWSோட கிளவுட் ட்ரெயிலில் டேட்டா ஈவெண்ட்ஸ்னே தனியாக விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் லெவலில் நடக்கக்கூடிய API ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அதை வந்து செக்யூரிட்டி ஃபைண்டிங் என்ன லெவல் ஆஃப் கேட்டகரி, கிரிட்டிக்கலாக, ஹையா, மீடியமான்றதை குரூப்பிங் பண்ணி உங்களுக்கு இமிடியேட்டாக வந்துடும். ஸோ S3 பக்கெட்டுடைய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளவுட் ட்ரெயிலில் கவர் ஆகும். அண்ட் ஈவன் டேட்டா ஈவெண்ட்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் அதில் நடக்கக்கூடிய எல்லா API ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ரன் டைம் மானிட்டரிங் இருக்கு. அண்ட் தெர் ஆர் EC2 ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் மால்வேர் ப்ரொடெக்ஷனும் இருக்கு ஃபார் S3. ஸோ உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட். எஸ்பெஷலி EC2 வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் இந்த மால்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ let me also show you that. ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து இட் இஸ் எனேபிள்ட் அண்ட் யூ கேன் ஆல்சோ கெட் இட் டிசேபிள்ட். ஸோ எந்தெந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஆன் டிமாண்டில் நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது மால்வேர் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் ABS வால்யூம் ஏதாவது இருக்குது அப்படின்னா தென் அதுக்கு தனியாக ப்ரைஸிங் வரும். ஸோ இப்போ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சர்ச் ஃபார் ஸ்பெசிஃபிக் EC2 இன்ஸ்டன்ஸ் அண்ட் அதோடைய ARN வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணலாம். Let me just pick up some ARN. Okay. ஸோ இன்ஸ்டன்ஸோட ARN காப்பி பண்ணிக்கங்க. சரி, ஜென்ரலாக இது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை திருப்பி மறுபடியும் வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பெசிஃபிக் EC2க்கோ இல்லை ஸ்பெசிஃபிக் S3க்கோ வந்து ஒரு ஆட்ஹாக் ஆன் டிமாண்ட் ஸ்கேன் ட்ரை பண்ணிவிட்டு அதோடைய ரிப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மால்வேருடைய ஸ்கேன் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிப்போர்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஜேசன் இதுவாக வந்து கேன் ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஸோ அதே மாதிரி S3 பக்கெட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரொடெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து எந்தெந்த பக்கெட்டுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணுமா எனேபிள் பண்ணிக்கலாம். ஐ வில் ஷோ யூ ஹவு டு எனேபிள் இட். ஸோ இதில் கன்சாலிடேட்டடாக எல்லா S3 உடைய மால்வேர் ஃபைண்டிங்ஸ் இங்கே வரும். அண்ட் லெட் மீ ஆல்சோ கெட் அ S3 பக்கெட். இல்லை இங்கேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ண முடியும். இதை எனேபிள் பண்ணிவிட்டு எல்லா S3 பக்கெட்டுக்கும் பண்ணுறீங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து S3 பக்கெட்டுக்கு பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் கார்ட் டியூட்டியோடைய எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் இதை செக் பண்ணிவிட்டு யூ கேன் எனேபிள் இட். அதில் இருக்கிற எல்லா பக்கெட்டும் வேணுமா இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஒரு சில ப்ரிஃபிக்ஸ் இருக்கிறது இல்லை ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் டேக் ஆகிருக்கக்கூடியது மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் டேக் ஆகிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணுறேன். அண்ட் புதுசாக வந்து சர்வீஸ் ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த பர்டிகுலர் ஸ்கேனுக்கு. இந்த மாதிரி எனேபிள் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ வெயிட் ஃபார் த ஸ்கேன் டு கம்ப்ளீட் ஃபார் S3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மானிட்டரிங் மால்வேர் ப்ரொடெக்ஷன் ஃபார் EC2 அண்ட் S3 உங்களுக்கு RDS டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்ஹாக்காகவும் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம த்ரெட் லிஸ்ட்டை வந்து இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு சில ஃப்ளோ லாகு இல்லை க்ளவுட் ட்ரேடோட ஈவெண்ட் லாகு DNS லாகில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம
சில ஐபிஸை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த சிஸ்டம் ஐபிலேருந்து எனக்கு வந்து அலர்ட் வரக்கூடாது, இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து நோன் மலீஷியஸ் ஐபி அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரஸ்டட் ஐபி லிஸ்ட்னு ஒன்று இருக்குது அண்ட் த்ரெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எது வந்து ட்ரஸ்டட் ஐபி எது வந்து த்ரெட் ஐபின்றதை வந்து நீங்கள் இதில் குரூப்பிங் பண்ணிக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ட்ரஸ்டட் ஐபி எதுதோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் இது ஸோ இது இந்த பர்டிகுலர் ஐபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது ஃபைண்டிங்ஸ் எதுவும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டட் ஐபிஸ்ன்றது வந்து இப்போ நீங்கள் ஐ திங்க் யூ கேன் ஹேவ் அப் டு 2000 ஐபிஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் ஈவன் எதர் நீங்கள் ஐபி அட்ரஸஸ் வந்து 2000 கொடுக்கலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் சைடர் ரேஞ்சே கொடுக்கலாம். கம்ப்ளீட் சைடர் ரேஞ்ச் ஒரு சிங்கிள் ட்ரஸ்டட் ஐபி லிஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து 2000 ஐபிஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ட்ரை ஐபி லிஸ்ட் ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஸ்கேன்லேருந்து வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து இப்போ இந்த ட்ரஸ்டட் ஐபியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர் கம்யூனிகேஷனுக்கு ஆல்ரெடி ட்ரஸ்டட், அதனால வந்து அதோடைய விபிசி ஃப்ளோவில் ஆகாது, எதுவுமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. வேறஸ் வந்து த்ரெட் ஐபி லிஸ்ட்ன்றது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மலீஷியஸ் ஐபி அட்ரஸஸ். இது வந்து யாராவது தேர்ட் பார்ட்டிலேருந்து சப்ளை பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வெண்டார் கூட டைப் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேலோ ஆல்டோ ஆர் ஃபோர்டிகேட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஆல்சோ ஹேவ் சம் த்ரெட் லிஸ்ட், அதையும் நீங்கள் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் த்ரெட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே இந்த ஃபைலுக்குள்ள போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணலாம், நோட் பேட்ல எடிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2,50,000 சைடர் ரேஞ்சஸ் ஆர் ஐபி அட்ரஸ் வரைக்கும் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் பிளென்டி ஆஃப் ரேஞ்ச் வந்து த்ரெட் லிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ட்ரஸ்டட் ஐபியில் தான் உங்களுக்கு 2000 வரைக்கும் ஒரு சிங்கிள் என்ட்ரியில் ஆட் பண்ண முடியும். வேற இது வந்து அப்ளோ 2,50,000 வரைக்கும் பண்ண முடியும். அண்ட் மல்டி அக்கௌண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணலாம் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு ஓப்பன் திஸ். ஸோ இதில் ஏதாவது ஐபிஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐஸ்ரி பக்கெட்டில் போயிட்டு ஒரு நோட் பேடில் வந்து ஒரு த்ரெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி யூ கேன் ஆல்சோ ஆட். ஸோ ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட் லிஸ்ட் ஃபைலை. ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் கீப் ஆடிங் த ஐபி அட்ரஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு ஐபி நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்தாலும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பப்ளிக் ஐபி தான் ஜென்ரலாக ஆட் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து இட்ஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஆட் த த்ரெட் லிஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ஹேவ் அப் டு 2,50,000 வரைக்கும் இதில் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் கேன்சல் திஸ். ஸோ இப்போ இதை போயிட்டு நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் அப்லோட் த ஃபைல். ஸோ அந்த த்ரெட் லிஸ்ட் ஃபைலை வந்து நீங்கள் எப்போ வேணால் யூ கேன் just edit it. So you can just access the thread list file, upload it. Fine. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுடைய ட்ரஸ்டட் ஐபியோ த்ரெட் லிஸ்ட் ஐபியோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக போயிட்டு பிளைன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இது செக் பண்ணிக்கங்க, டபுள் செக் பண்ணிக்கங்க அது ப்ராப்பராக அப்லோட் ஆகுதா என்ன அப்படின்றத ஜஸ்ட் வேலிடேட்டட். ஓகே, அடுத்தது வந்து இப்போ S3ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் மால்வேர் ப்ரொடெக்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் ஈவன் ஓகே, ஸோ யூ கேன் ஆட் as many S3 bucket as you want. ஸோ நம்ம அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அதை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நான் வந்து S3 உடைய மால்வேர் ப்ரொடெக்ஷன் ஸ்கேனிங் எனேபிள் பண்ணிட்டேன், S3 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது பை டிஃபால்ட்டாக வந்து மால்வேர் ஸ்கேன்லாம் நடக்காது. ஸோ உங்களுக்கு மால்வேர் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் இங்கே தான் போயிட்டு கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் தட் பர்டிகுலர் பக்கெட் அண்ட் தென் அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வெப் போர்ட்டலில் வந்து நிறைய அப்லோட்ஸ் நடக்கும். ஸோ அதை கூட இங்கே நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆட் இட் ஃபார் த ஸ்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து S3 உடைய மால்வேர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் த்ரெட் வந்து ஒரு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். மேபி எப்படி வந்து உங்களுக்கு மால்வேர் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது ஒரு மால்வேர் உங்களுடைய S3 பக்கெட்டில் வருது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் ஆகும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரிய வரும் அப்படின்றத உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கிளவுட் ஷெல்லில் போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ திஸ்.
ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மால்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் 2 S3 பக்கெட்டில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த S3 பக்கெட்டில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் வந்து மேபி ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் எனி நேம், எக்ஸாம்பிள் அப்லோட் டாட் டெக்ஸ்ட் ஏதோ ஒரு நேம் கிரியேட் பண்ணிவிட்டு, அதில் வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் சம் மால்வேர் வந்து ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி அதில் த்ரெட் வந்து அதில் கொண்டு வர போகிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து மலிஷியஸ் ஃபைலாக அதை S3 டிடெக்ட் சாரி அந்த பர்டிகுலர் கார்ட் டியூட்டி டிடெக்ட் பண்ணுது அண்ட் எப்படி நமக்கு அதுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ just go to that cloud shell. ஸோ இதில் வந்து we have to run couple of commands. ஸோ கார்ட் டியூட்டியோடைய மால்வேர் ப்ரொடெக்ஷன் கமாண்ட் வந்து உங்களுக்கு there is 2 commands. இது ரெண்டுத்தையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் பண்ண போகிறீங்க என்னன்றதை வந்து இதில் செட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் லைனில். செகண்ட் லைனில் தான் நம்ம கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து எந்த AWS அக்கௌண்ட் என்னன்றது அதில் கால் அவுட் பண்ணிட்டேன். செகண்ட் லைனில் வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மால்வேர் கண்டென்ட் இது. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலில் எக்ஸாம்பிள் அப்லோட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைலில் போயிட்டு S3ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபைண்டிங்ஸில் வந்து எனக்கு வர ஆரம்பிக்கணும். லெட் மீ செக் தட். இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் can just copy and run this, copy and open this. guard duty findings போயிடுங்க. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து மேக்ரோஸ் ரிலேட்டட் ஃபைண்டிங்ஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ தான் ஜஸ்ட் செகண்ட் பேக் இதில் வந்து எக்ஸாம்பிள் அப்லோட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைல் வந்து இதுதான் நம்ம இப்போ வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த அப்லோட் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தேன். எக்கோ கமாண்ட்ன்றது வந்து அந்த கண்டென்ட்டை வந்து இது வந்து ஒரு மால்வேர் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து எக்ஸாம்பிள் அப்லோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து AWS S3 காப்பி கமாண்ட் வச்சு இந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டென்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஃபியூ செகண்ட்ஸ் பேக் இது நடந்திருக்கு பாருங்க. ஸோ இதில் கிளியராக வந்துடும் உங்களுக்கு எப்போ நடந்தது என்ன அப்படின்றது. அண்ட் இதில் போயிட்டு இது வைரஸ் கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்டெம்ப்ட் ஆஃப் மால்வேர். ஸோ எக்ஸாம்பிள் அப்லோட் டாட் டெக்ஸ்ட் வந்து இந்த வெப் போர்ட்டல் டாட் அப்லோட்ஸ் இந்த பர்டிகுலர் S3 பக்கெட்டில் யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அண்ட் என்ன மாதிரியான கான்டென்ட்டு என்ன த்ரெட் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து இது வந்து டெஸ்ட் ஃபைல்ன்றது நம்ம தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இது வந்து EICAR உடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்டிவைரஸ் டெஸ்ட் ஃபைல். நமக்கு வந்து இது இப்படி தான் வரும், இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ S3ல மால்வேர் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இன்கேஸ் ஒரு மால்வேர் வந்ததுன்னா எப்படி வரும் என்னன்றதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சாம்பிள் கான்டென்ட் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் EICAR உடைய டெஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு எந்த S3 பக்கெட்டில் என்ன பர்டிகுலர் மால்வேர் என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட் டியூட்டியில் ரன் டைம் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மானிட்டரிங் ஆப்ஷன் தான். பட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் ஆப்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் லோட் வந்து நான் ECSல இது பண்ணுறேன், ஃபார்கேட்டில் இருக்குது ஆர் EKSல இருக்குது அப்படின்னா தென் வந்து நமக்கு ஃபுல்லி மேனேஜ்டு செக்யூரிட்டி ஏஜென்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ யாராவது ஃபைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் வந்து பாட் லெவலில் இன்ஸ்டன்ஸ் லெவலில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அது எல்லாமே இதில் குயிக்காக வந்து கவர் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன பர்டிகுலர் டேமன் நடக்குது, என்ன ஸ்பெசிஃபிக் ரன் டைம் இஷ்யூஸ் வருது அப்படின்றத நமக்கு குயிக்காக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் எனேபிள் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கு வந்து இது யூ கேன் எனேபிள் இட். அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ்க்கு வேணுமோ Amazon EC2க்கு வேணும் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு எனேபிள் இட் ஃபார் ECS ஆர் பர்டிகுலர் டூல் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான கவரேஜ் இருக்குது, என்னென்ன சிஸ்டம்ஸ் இப்போ கவர் ஆயிருக்கு, எது ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அப்படின்றத இங்கே குயிக்காக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரன் டைம் மானிட்டரிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக நமக்கு வந்து அந்த ஏஜென்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ லெட் மீ எனேபிள் இட். ஸோ எப்படி நீங்கள் இப்போ EC2க்கு எனேபிள் பண்ணிட்டோம் அண்ட் we have enabled it for EKS.
ஓகே. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இதில ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்டன்ஸஸ் வந்து டிடெக்ட் ஆகுதா? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா? அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஈவன் ஐ திங்க் அதில இசிஎஸ் கூட இருக்கு. மேபி நம்ம இகேஎஸ் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே. ஸோ இந்த ரன் டைம் மானிட்டரிங்கில ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸ் வருதா என்னன்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஃபைண்டிங் வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ EC2ல வந்து ஆல்ரெடி நம்ம அந்த காட் டியூட்டியோட லிஸ்டிங் இதில் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைண்டிங்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே ரன் டைம் மானிட்டரிங்லேயும் வந்து லைவாக வந்து டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் அது டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் என்னன்றதை பார்ப்போம். சரி, நம்ம வந்து இப்போ அனாலிசிஸ் ஆர் அசஸ்மெண்ட்குள்ளே நம்ம போகல. பட் ஸ்டில் வந்து இந்த ரன் டைம் மானிட்டரிங்கில் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ ஐடென்டிஃபை ஆகுது, அன்ஹெல்தி ஸ்டேட்டஸில் வருது அப்படின்னா தென் நம்ம அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட் மீ கிவ் இட் couple of minutes. ஸோ இப்போதைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே தெர் இஸ் எ ஓகே அன்ஹெல்தி கிளஸ்டர் இருக்குது இகேஎஸ்ல. EC2ல ஓகே EC2லையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேர் ஆர் கப்புள் ஆஃப் அன்ஹெல்தி பட் வார்னிங் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிஸ்டம்ஸ் என்னன்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளஸ்டர் டைப் வந்து ஓகே திஸ் ஆர் ஆல் EKS. ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஒன் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் EC2 எடுத்துப்போம். அதில் இருக்கிற EC2 ஓகே நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம வந்து இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸை வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் என்னன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே கார்ட் டியூட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐ கேன் ஜஸ்ட் செக் என்ன பர்டிகுலர் ப்ராப்ளம், என்ன அன்ஹெல்த்தி அப்படின்றத வந்து நம்ம இதிலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நோ ஏஜென்ட் ரிப்போர்ட்டிங். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் SSM ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன் ஐ திங்க் வில் பி ஏபிள் டு கெட் த டீடைல்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து அட்லீஸ்ட் இட் வில் டேக் 5 to 10 minutes. இது எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்மளால் போயிட்டு வி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் ட்ரபிள் ஷூட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வாங்க. அண்ட் ஸோ தட் நமக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கும். அண்ட் இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காட் டியூட்டியில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸும் செட் பண்ணலாம் அண்ட் ஆட்டோமேட்டும் பண்ணலாம் இந்த ரெமடியேஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மேபி இது ஒரு 5 to 10 minutes எடுக்கும்ன்றதால நம்ம ஆஸ் யூஷுவல் எஸ்என்எஸ்ல இல்லை ஈவென்ட் பிரிட்ஜ் வழியாக எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம். இப்போ ஒரு ஹை அலர்ட் வருது, கிரிட்டிக்கல் அலர்ட் வருது அப்படின்னா எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட் அஸ் கோ டு SNS. ஸோ இது மீன்வைல் ஸ்கேன் ஆகிட்டு முடியட்டும். ஓகே, ஸோ இதில் ஆல்ரெடி 3 டாபிக் இருக்கு. ஓகே ஃபைன், நம்ம வந்து ஒரு புது டாபிக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டாபிக் இஸ் ஃபைன். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேபி காட் டியூட்டிலேருந்து வரக்கூடிய ஃபைண்டிங்ஸ்ன்றதால ஐ கால் இட் அஸ் காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ அதை கொடுத்துருங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபைன். ஜஸ்ட் கிரியேட் த டாபிக். ஸோ இதில் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், யாருக்கு அனுப்ப போகிறோம் என்னன்ட்டு. ஸோ என்னோட ஐடி கொடுத்து நான் இதை சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன். ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் மை இமெயில்.
ஸோ லாஸ்ட் லேப்ல பார்த்த மாதிரி நீங்கள் லேம்டா செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணி லேம்டாவில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் மை இமெயில் அட்ரஸ் killapstan@gmail.com அண்ட் அதில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவென்ட் பிரிட்ஜில் இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது இப்போ நம்ம நெக்ஸ்ட் திங் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணணும் அண்ட் ஈவென்ட் பிரிட்ஜில் போயிட்டு வி ஆல்சோ ஹேவ் டு டூ த கான்ஃபிகரேஷன் அந்த ஈவென்ட் பிரிட்ஜிலேருந்து நடக்கக்கூடிய ஸ்டஃப். லெட் மீ ஜஸ்ட் கோ டு த S3 பக் அந்த இதுலேருந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டில் பெண்டிங் கன்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க. பாருங்க, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் வரும். ஸோ இதில் போயிட்டு யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் த காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸோடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெதர் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ்க்கு ஒரு எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துரும். இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணுமா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். சில பேருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வரும். இது வந்து இட் மைட் கெட் இன் டு யுவர் ஸ்பேம். ஸோ அது ஸ்பேமில் போயிட்டு இது ஸ்பேம் இல்லைன்றதை ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடியது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மல் இன்பாக்ஸில் வந்துடும். அண்ட் இதை போயிட்டு இப்போ நம்ம ஈவென்ட் பிரிட்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கிரியேட் ரூல். ஓகே, ஸோ இந்த ரூலை கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து தான் நம்ம காட் டியூட்டியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அனுப்ப போகிறோம். ஸோ லெட் மீ கிரியேட் அ ரூல். ஸோ ஆல்ரெடி சில டிஃபால்ட் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காட் டியூட்டியோட ஃபைண்டிங்ஸோடைய அனுப்ப போகிறேன். காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ், this is fine, default is okay. Okay, so rule with an event pattern, இது ஓகே தான். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஈவென்ட் பேட்டர்ன் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். இதில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் எடிட் த பேட்டர்ன். ஓகே, ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சிவியாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் சிவியாரிட்டியில் வந்து நம்பர் 1ல் ஆரம்பித்து நம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு சிவியாரிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து லெட்ஸே வந்து 1 2 3 வந்து ஓகே தான். ஓகே, அது வந்து லோ கேட்டகரியில் வரும். எனக்கு இப்போ மீடியம், ஹை அண்ட் கிரிட்டிக்கல் வேணும். அதாவது சிவியாரிட்டி லெவல் 4 5 6 7 8 9 10 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து இட்ஸ் மோஸ்ட்லி லோ கேட்டகரி. எனக்கு மீடியம் டு இது வரைக்கும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் த ஃபார்மட் ஹியர். அதை நம்ம வந்து தெர் இஸ் எ கமாண்ட், அதை போயிட்டு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர் இட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சோர்ஸு. இப்போ எனக்கு வந்து சோர்ஸ் ஃபைண்டிங்கில் வந்து எனக்கு இந்த குரூப்பிங்கில் வேணும், எனக்கு இந்த ரேஞ்ச், இந்த சிவியாரிட்டி லெவல் 4ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் வரக்கூடிய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து if I want to monitor I can just go and edit it, edit the pattern, enter it, save பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ டார்கெட் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம எஸ்என்எஸ் டாப்பிக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் ஃபார் எஸ்என்எஸ் டாபிக். அதில் என்ன டாபிக், இதே அக்கௌண்ட்டில் இருக்க எஸ்என்எஸ்ஸா இல்லை இன்னொரு அக்கௌண்ட்டான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் தான் இருக்குது காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே செலக்டடாகவே இருக்கட்டும். அண்ட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓகே ஒரு நியூ ரோல் ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த நேம் வந்து ஓகே தான், டிஃபால்ட் நேம் இஸ் ஃபைன். And I think this is all fine. Click on next, review பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஈவென்ட் பேட்டர்ன். இப்போ இந்த பர்டிகுலர் காட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ் வரதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் இந்த எஸ்என்எஸ் டாப்பிக்கு.
ஓகே, லெட் மீ கிரியேட் த ரூல். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் கார்ட் டியூட்டிலேருந்து வரக்கூடிய அலர்ட்ஸை வந்து ஈவெண்ட் பிரிட்ஜ் வழியாக நம்ம எஸ்என்எஸ் டாப்பிக்கு வந்து ஜென்ரலாக அனுப்புவோம். ஓகே, ஃபைன். ஸோ இன்னொரு சின்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டஃப் என்னன்னா, இப்போ ஜென்ரலாக இந்த எஸ்என்எஸ்ல போயிட்டு டாபிக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து யூ கேன் ஆல்சோ டூ ஒன் மோர் திங், ஜஸ்ட் அடிஷ்னல். ஓகே, ஸோ ஆல்ரெடி கார்ட் டியூட்டி ஃபைண்டிங்ஸ் இங்கே இமெயில் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு கார்ட் டியூட்டியோட ஃபைண்டிங்ஸ் அந்த ஈவென்ட் பிரிட்ஜ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஈவென்ட் பிரிட்ஜோடைய ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இமெயில் வழியாக வரணும் ஆர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ டூ திஸ். ஓகே, ஸோ அதை எந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அனுப்பணுமோ நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு எந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு போவோம் அப்படின்றது இதில் தெரிஞ்சிடும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் திஸ் அண்ட் தென் சேவ் இட். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிறைய அலர்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. லெட் மீ கிரியேட் தி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அது கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் யூ கேன் எனேபிள் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் இமெயில் அட்ரஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இது கார்ட் டியூட்டியில் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டண்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். இது தாண்டி நீங்கள் வந்து ஆர்டிஎஸ் லேம்டா எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் அண்ட் நம்மளுடைய யூசேஜ் என்ன இருக்குன்றது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ காஸ்ட் இருக்குது, என்ன மாதிரியான எஸ்டிமேட்டட் காஸ்ட் இருக்குது, லாஸ்ட் 30 டேஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆவரேஜான டெய்லி காஸ்ட் என்னென்ன, இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பர்னிங் சார்ஜஸ் இருக்குன்றது இங்கே பார்த்துட முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்டா சோர்சஸ் மேண்டேட்டரியாக வேணும் வேணான்னு டிசைட் பண்ணிட்டு இதில் இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்குது லைக் ஆர்டிஎஸ் ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸிங்கும் வந்து இதில் டீட்டெயில்டாக யூசேஜ் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணும், இல்லை லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஐஏஎம் ரோலோடைய இது வந்து நான் மாற்றணும், கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அண்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், சாம்பிள் ஃபைண்டிங்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் ஜென்ரேட் சாம்பிள் ஃபைண்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சாம்பிள் ஃபைண்டிங்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதில் அட்டாக் சீக்வன்ஸ் வந்து இப்போ வந்து 3 வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம டிடெக்ட் பண்ணி பார்த்தோம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தேவைப்படுது, எனக்கு இகேஎஸ்ல எப்படி அலர்ட் வரும்னு தெரியணும், S3ல எப்படி வரும்னு தெரியணும், ஐஏஎம்ல காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் டூ த சாம்பிள் ஃபைண்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ இதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஃபெக்டட்னு காமிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குது அண்ட் அது என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபெக்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் டியூட்டியில் இனிஷியேட் ஆன சாம்பிள் ஸ்டஃப். ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஆன் டிமாண்ட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இதிலிருந்து அது ரிமூவ் ஆகுனா ரிமூவ் ஆகிடும். ஸோ கார்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இப்போ பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், என்ன விஷயம் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் ஃபில்டர் இட். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம டிடெக்டிவ் டூலில் என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.